Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 65 unit 2 kinematics lesson la irukra average velocity na enna அப்படிங்கற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ யாரும் உங்ககிட்ட வந்து உன்னோட ஆவரேஜா உன்னோட மார்க் என்னப்பா அப்படினு கேக்குறாங்கன்னா நீங்க ஒரு மார்க் சொல்றீங்க அப்படினா என்ன அர்த்தம்? உங்களோட மார்க்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணியே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 83 அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து குவார்ட்டர்லி ஃபர்ஸ்ட் மிட் டைம் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி நீங்கள் 83 எடுத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னது? வெலாசிட்டினா முதல்ல என்னது? அவங்க வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிருப்பாங்க, அந்த ஸ்பீடே நம்ம வந்து எந்த டேரக்ஷனோட சேர்த்து சொன்னோன்னா அதை தான் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கிறது. ஓகேவா? த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் அதை குறிக்கிறது தான் வந்து வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு என்னது? அவங்க வந்து அந்த ஹோல் ஜேர்னிலையும் வந்து ஒரு ஆவரேஜாக எவ்வளோ வெலாசிட்டியில் போயிருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கிறது அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிக்கலை வந்து ஒரு பி அப்படிங்கிற பொசிஷனில் வச்சுக்கிறாங்க. அது வந்து அதோட பொசிஷன் வெக்டர் R1 வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம் டெல்டா டிக்கு அப்புறம் ஒரு சின்ன டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிக்கல் வந்து Q அப்படிங்கிற பொசிஷனுக்கு போகுது. அதோட பொசிஷன் வெக்டர் வந்து R2 வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன சொல்லுவோம்? இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். ஏற்கனவே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன பார்த்துருக்கோம்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ டெல்டா ஆர் வெக்டர், த டிஃப்ரென்ஸ் இன் பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது என்னென்னா R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர் அப்படின்றது வருமா? ஓகே, அப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ ரேஷியோ ஆஃப் நார்மலாகவே வெலாசிட்டியோட ஃபார்ம் என்னது? டிஸ்டன்ஸ் பை டைமா? இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமா? அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டு த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல். ஸோ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கும் அது எவ்வளோ எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு பர்டிகுலர் டைம் தான், பிகாஸ் ஸ்டார்டிங் டைம்லேருந்து எண்டிங் டைம் வரைக்கும் தான். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ தானே நம்மளால் ஸ்பீடை சொல்ல முடியும். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ்னால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், பட் நம்ம அந்த குறிப்பிட்ட ஸ்பீடுக்குள்ளே இப்போ 1 ஹவருக்குள்ளே அவங்க எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காங்க, 1 ஹவருக்குள்ளே அவங்களோட வெலாசிட்டின்னு அப்படி தானே சொல்ல முடியும். ஸோ அந்த டைம் இன்டர்வல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? இட்ஸ் அ ரேஷியோ ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஓகே டு த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல். அது வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? velocity அப்படினாலே அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது. இப்போ the direction of the average velocity is in the direction of the displacement vector. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட டைரக்ஷன் எங்கே அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்து எந்த டைரக்ஷனில் போதோ அதே டைரக்ஷனில் தான் இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல முதல்ல நம்ம பார்த்தோம்ல, Pங்கிற பாயிண்ட்டில் R1 வெக்டர், Qங்கிற பாயிண்ட்டில் R2 வெக்டர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் இந்த R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம இது ஏற்கனவே வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அந்த கான்செப்டில் படிச்சிருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர் அப்படின்னு படிச்சிருக்கோமா? அதே தான் இதுவும். ஸோ இதில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சொல்கிறோம், அதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஸ்பீடுனா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பார்ட்டிக்கல் வந்து இப்படி போயிருந்தது அப்படின்னா இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணுறது திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். அப்போ ஆவரேஜாக அவங்க எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அ ரேஷியோ ஆஃப் டோட்டல் பாத் லென்த், அவங்க போனதோட டோட்டல் பாத்தோட லென்த் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல் இன் அ டைம் இன்டர்வல். இதுக்கும் என்னது ரொம்ப முக்கியம் என்னென்னா டைம் இன்டர்வல். அந்த ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்குள்ளே அவங்க எவ்வளோ ஸ்பீட் போயிருக்காங்க, ஆவரேஜாக அவங்க எவ்வளோ ஸ்பீட் போயிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து டோட்டல் லென்த் ட்ராவல்டு அப்படின்னு வரும். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டு த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் டைம் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ ஒரு கன்சிடர் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து செமி சர்க்குலர் பாத்தில் போகுது. ஃப்ரம் ஓங்கிற பாயிண்ட்லேருந்து Pங்கிற பாயிண்ட் வரைக்கும் 5 செகண்ட்ஸில் இங்கேருந்து இங்கே போயிடுது. அப்போ கால்குலேட் த ஆவரேஜ் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஆவரேஜ் ஸ்பீடும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டின்னு என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட், அது தானே. ஸோ அப்போ ஆவரேஜ் V வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓகே இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் என்னது? இது தானே. அப்போ RP வெக்டார் மைனஸ் R0 வெக்டார் டிவைடட் பை அந்த ஸ்மால் சேஞ்ச் இன் டைம் அப்படிங்கிறது வருமா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடப்பட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு டைம் சேஞ்ச் இன் டைம் எவ்வளோ? 5 செகண்ட்ஸ்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இந்த ROவோட பொசிஷன் வெக்டர் என்னது? 0. அதுக்கப்புறம் இதோட பொசிஷன் வெக்டர் என்னது? 10. ஓகே, ஸோ அது ரெண்டுமே வந்து நம்ம டைரக்ஷனில் எழுதணும். அப்போ இது வந்து 0, இது வந்து I கேப், பிகாஸ் எக்ஸ் டைரக்ஷன், பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் தானே இருக்குது. ஸோ அதனால் அப்போ V வெக்டர் ஆவரேஜோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10I கேப் மைனஸ் 0ங்கிறது
10 I cap அப்படின்னு வரும் divided by 5. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 I cap. வெலாசிட்டியெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், மீட்டர் பர் செகண்ட் தான் சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்னவாக இருக்கும்? ஸ்பீட் அப்படிங்கிறது என்னது? டோட்டல் பாத் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். அப்போ அந்த பாத்து எப்படி போச்சு? இப்படி தானே போச்சு. நம்ம எடுத்துக்கிட்டது என்ன எடுத்துக்கிட்டோன்னா ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லும்போது ஃபைனல் பொசிஷன் இனிஷியல் பொசிஷன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது அது ஆக்சுவலி இப்படி தான் போயிருக்கு. ஓகேவா? இப்படி போச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது, அது வந்து ஒரு செமி சர்க்குலர் பாத். கரெக்டாக? இப்போ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது? 2πr. அப்போ செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்னால் டிவைடட் பை 2 வரும். கேன்சல்னா 2 கேன்சல்னா πr மட்டும் வரும். ஸோ 5 இன்ட்டு இதில் வந்து ரேடியஸ் எவ்வளோவா இருக்கும்? டோட்டல் ரேடியஸ் வந்து டோட்டல் டயமீட்டர் வந்து 10. அப்போ இது வரைக்கும் சொல்லும்போது கண்டிப்பாக 5 சென்டிமீட்டராக இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? 5π அப்படின்னு வரும். 5π சென்டிமீட்டர் டிவைடட் பை இது ஃபார்முலா என்னது? டோட்டல் பாத் ட்ராவல் 5π கொடுத்தாச்சு, டிவைடட் பை டைம் டேக்கன்னா 5 செகண்ட். 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா π சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். π அப்படின்றது 3.14 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 3.14 சென்டிமீட்டர் பர் செகண்டாக இருக்குது. ஆனால் இதில் வந்து 2 சென்டிமீட்டர் பர் செகண்டாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோமா? அதனால தான் இங்கே I கேப் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஓகேவா? அது எந்த டேரக்ஷன் இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. இதை விட ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் கிரேட்டர் தென் த மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னா, இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அந்த நேரத்தில் டக்குன்னு போட்டு குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். கரெக்டாக? அந்த இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வெலாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது. இப்போது நார்மலாகவே இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு வைங்களேன். இப்போ உங்கள் ஸ்கூல் வந்துட்டு உங்கள் ஸ்கூல் வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஓகேவா? நீங்கள் அங்கே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின் 20 மினிட்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களோட ஆவரேஜாக ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு நம்பர் சொல்வீங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ஆவரேஜாக, அதாவது நீங்கள் ஒரு சில நேரத்தில் வந்து டிராஃபிக் ஜாமாக இருக்கும்போது கொஞ்சம் மெதுவாக ஓட்டிகிட்டு போயிருப்பீங்க, காலியாக இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிருப்பீங்க. பட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆவரேஜாக நான் ஒரு ஸ்பீடில் போனப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நீ வந்து இந்த 5 செகண்ட்ஸில் எவ்வளோ ஸ்பீடில் போனேன், நீ வந்து 20 செகண்ட்ஸில் எவ்வளோ ஸ்பீட் போனேன், நீ வந்து 10 மினிட்ஸ் கழிச்சு எவ்வளோ ஸ்பீடில் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ். அந்த இன்ஸ்டன்ட்டில் நீ எவ்வளோ ஸ்பீடில் போன அப்படின்னு சொல்கிறது தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஆவரேஜ்னால் இப்போ நம்ம டோட்டலாக எடுத்துக்கிறது, டோட்டலாக நீ ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பீடில் போனேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட் t அல்லது சிம்பிளி வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா at an instant t அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஸ் டெல்டா t டென்ஸ் டு 0 இவாலுவேட்டட் அட் டைம் t அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது நார்மலாக நமக்கு என்ன தெரியும்? டெல்டா ஆர் வெக்டார் டிவைடட் பை டெல்டா t அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டின்னு தெரியும். அதுக்கு லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. லிமிட்னாலே என்னது? அந்த ஒரு ரொம்ப சின்ன டைமை தான் நம்ம லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். லிமிட் டெல்டா t டென்ஸ் டு 0னா டெல்டா tனா என்னது? சேஞ்ச் இன் டைம். ஸோ அந்த சேஞ்ச் ஆகிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஓகேவா? இப்போ ஒரு செகண்ட்லேருந்து 1.2 செகண்ட்ஸ் மாறுறதுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்ன செகண்ட்ஸில் எனக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ வெலாசிட்டியில் போயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகிடும்னா dr வெக்டார் டிவைடட் பை dtயாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதை நம்ம இப்போ காம்போனண்ட்டாக பிரித்து எழுத போகிறோம். v வெக்டார் அப்படிங்கிறது என்னது? dr வெக்டார் டிவைடட் பை dt. r வெக்டார் நம்ம எப்படி எழுதுவோம்? xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார்னு எழுதுவோமா? இப்போ d பை dt வந்து எல்லா சைடுமே உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ dx பை dt இன்டூ i கேப் plus dy by dt of j cap plus dz by dt of k cap அப்படின்னு வருமா? இங்கே dx by dt அப்படிங்கிறது என்னது? நார்மலாகவே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அது வந்து வெலாசிட்டி அப்படின்னு வருமா? நார்மலாகவே ஒரு டிஸ்டன்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, ஓகேவா? டிஸ்டன்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி. ஸோ அதனால் இது வந்து எக்ஸ் காம்பனண்ட்டாக இருக்கனால vx. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி. அடுத்தது dy பை டிடின்னா என்னது? vyன்னு வரும். அது y காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி. dz பை dt அப்படிங்கிறது vz, தட் இஸ் z காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. இப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, இப்போ ஒரு வெலாசிட்டி இருக்குது. ஓகேவா? எனக்கு வந்து வெலாசிட்டி கிடச்சிருச்சு. அதுக்கு நான் வந்து ஒரு எண் மதிப்பு கண்டுபிடிச்சேன், லைக் அதுக்குன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதை தான் நான் வந்து ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை நான் என்னென்னு சொல்லலாம்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அந்த ரூட் ஆஃப் அந்த
எக்ஸ் காம்போனெண்ட்டில் என்ன வெலாசிட்டி, y காம்போனெண்ட்டில் என்ன வெலாசிட்டி, z காம்போனெண்ட்டில் என்ன வெலாசிட்டிங்கிறதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா √(vx²+vy²+vz²). ஸோ ஸ்பீட் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து பாசிட்டிவான ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட். ஓகேவா, நீ ஸ்பீட் எவ்வளோ போன அப்படின்னா 10 km/h அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், அது எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக ஆகவே முடியாது. அப்போ அந்த யூனிட் ஆஃப் ஸ்பீட் வந்து வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் தான், m/s அப்படின்னு வரும். ஓகேவா, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெலாசிட்டி அப்படிங்கிறது இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அதே வந்து ஸ்பீட் அப்படின்னா அந்த வெலாசிட்டிக்கு கண்டுபிடிச்ச வெலாசிட்டிக்கு நீங்கள் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஸ்பீட். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற எக்ஸாம்பிளாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.